மலேசியா மாமா மட்டும் நம்ம முத்து கண்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம முத்து சும்மா விட மாட்டாரு. மலேசியா மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் கறந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பரசு அங்கிளோட பொண்ணு வந்துட்டு ஓடி போயிருச்சு. அந்த பொண்ண வந்து கூட்டிட்டு வர்றதுக்காக முத்துவும், மீனாவும் போறாங்க. அந்த பொண்ண நல்லபடியா தேடி கண்டுபிடிச்சு, சில அட்வைஸ்லாம் குடுத்துட்டு, "வாம்மா, அப்பா கிட்ட சொல்லு. அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இப்படிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. இப்போ இந்த பொண்ண பிரிஞ்சு கூட்டிட்டு போனோம் இல்லையா? அவனால இருக்க முடியல. அந்த லவ்வரால இருக்க முடியல. அவன் என்ன பண்றான் அப்டின்னா, அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்டின்ற மாதிரி வீட்ல சொல்றாங்க. அவன் யாரு அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியா மாமாவுக்கு சொந்தக்கார பையன். இப்போ என்ன பண்றாங்க அப்டின்னா, என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு இப்போ என்னோட பையன் வந்து நல்லபடியா திருப்பி வரணும். அதுக்கு அந்த பொண்ண எப்டியாவது கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்டின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பஞ்சாயத்துக்கு வராங்க. உடனே இவர் சொல்றாரு, அந்த பொண்ணோட வீடு எங்க என்ன பேரு? வீடு எது? அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? நான் போய் பேசுறேன் அவங்கள்ட்ட. பொண்ணு கேட்டு பார்ப்போம். அவங்க பொண்ணு குடுத்தாங்க அப்டின்னா, மொறப்படி நம்ம கல்யாணத்த பண்ணி வச்சிரலாம்." அப்டின்ற மாதிரி மலேசியா மாமாவும் கிளம்பி வராருங்க. இங்க மணி மாமா வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்டின்னா, அ கரெக்ட்டா நம்ம பரசு அங்கிள் வீட்ல இறங்கிறாங்க. அப்போ முத்துவும் வீட்ல இருந்து வெளில வராங்க. அப்போ முத்துவ பார்த்ததுமேன்னு இவரு என்ன பண்றாரு அப்டின்னா, ஆட்டோக்குள்ள ஏறி ஆட்டோல தானே வந்தாங்க. அதுல வந்து ஏறி ஒளிஞ்சுக்கிறாங்க. "வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போவோம். இந்த அட்ரஸ் தான்" அப்டி சொல்லும்போது, "இருப்பா இந்த அவங்க போய்க்கட்டும். அதுக்கப்புறம் இறங்கி வரேன்" அப்டின்னு சொல்லிர்றாரு. ஸோ இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, முத்து வந்து பேசிட்டு, "கவலைப்படாதீங்க. ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்க இருக்கிறோம்" அப்டின்னு சொல்லிட்டு வாசல்ல பேசிட்டு அவர் கிளம்பி போயிர்றாங்க. இப்போ இவரு அவங்க கார் எடுத்து போனதுக்கப்புறமா மலேசிய மாமா இறங்கி போறாரு. போயிட்டு இந்த மாதிரி இப்ப வந்துட்டு போனாங்களா, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னோட பையன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது தான், சரி நீங்க யாரு? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அப்படின்னு சொல்லும்போது தான், உங்க பொண்ணு பவானிய வந்துட்டு நாங்க எங்க வீட்ல எங்க பையனுக்கு தான் கேட்டு வந்திருக்கிறோம். எங்க பையனுக்கு முடிச்சு வச்சுர்றோம். அவங்க பண்ணது தப்பு தான். இருந்தாலும் பெரிய ஆளுக நம்ம தான் வந்துட்டு அவங்கள வந்து பிரிச்சு வைக்காம சேர்த்து வைக்கணும். நல்ல பிள்ளையா தான் இருக்கிறா பொண்ணும். அதனால அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் மணிமாமாவுக்கு ஒரு பக்கம் வந்து பயமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, என்னைக்குனாலும் முத்துக்கண்ல பாடுவோம். ஒளிஞ்சு ஒளிஞ்சு நம்மளால இருக்க முடியாது. அந்த பொண்ணு அப்படி இருக்குது. அந்த பொண்ணு நல்லதுக்காக நம்ம இப்படி பார்க்குற இடம்லாம் ஒளிஞ்சு நம்மளால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா மாமா நெனைக்கிறாரு.